ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். நாம் இப்போது 195 டே சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி உங்ககிட்ட ஓமன் பற்றி தாங்க பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில கண்ட்ரிகளை பற்றி பேசியிருக்கேன். இன்றைக்கி ஓமன் பற்றி பேச போகிறேன். இந்த ஓமனில் அடிப்படையாக அரசியல் எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, ஸ்கூல் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, அதோடைய அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுறாங்க, இவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்னென்ன செய்கிறாங்க, இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் ஒரு 5 மினிட்ஸில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த நாட்டுடைய கவர்மெண்ட் பற்றி சொல்கிறேன். இந்த நாட்டுடைய அஃபிஷியல் நேம் சுல்தானேட் ஆஃப் ஓமன். இதோடைய பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்தர்ன் ஏரியாஸில் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இருக்குது. வெஸ்டர்ன் ஏரியாவில் ஏமன் இருக்குது. ஈஸ்டர்ன் ஏரியாவில் கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சி ஒன்று இருக்குது. இதோடைய சதர்ன் ஏரியாவில் அரபிக்கடல் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே அந்த அரபிக்கடல் இருக்குது. இதோடைய பார்டர் ஓமன் வரைக்கும் இருக்குது. இதோடைய கேபிட்டல் ப்ளஸ் லார்ஜஸ்ட் ப்ளஸ் அதோடைய ட்ரேட் சிட்டி அப்படின்னா அதோடைய மஸ்கட்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி ஓமனில் இருக்குது. இதுதான் லார்ஜஸ்ட் சிட்டி ப்ளஸ் ட்ரேட் சிட்டி ப்ளஸ் அதோடைய கேபிட்டல் சிட்டியும் கூட. இங்கே இதோடைய கோஸ்டல் ஏரியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரபிக் சி ப்ளஸ் கல்ஃப் ஆஃப் ஓமன். இதுவும் இவங்களுடைய வர்த்தகத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அரபிக் தான் இவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த நாட்டில் மேஜராக இருக்கக்கூடிய ரிலீஜியன் என்னென்னா முஸ்லீம் தான் இந்த நாட்டில் மெஜாரிட்டி. இது ஒரு இஸ்லாமிக் மொனார்கி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டில் மன்னராட்சி தாங்க நடந்துட்டு இருக்கு. இந்த நாட்டுடைய ஏரியா 3,09,500 கிலோமீட்டர் ஸ்கொயர், ஆவரேஜாக 3,00,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். அடுத்து எக்கானமின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸ் தாங்க, பெட்ரோலியம். இதுதான் அந்த நாட்டுடைய ஜிடிபியை ஒரு ஸ்டெப் மேலே உயர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 1964 வருஷம் தான் இந்த நாட்டில் ஆயில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் கொஞ்சம் பீக்கு போகிறதுக்கு இந்த பெட்ரோலியம் ரிசோர்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கு வச்சது அந்த நாட்டுடைய விவசாயமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலும் தான். மீனை பிடிச்சி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து அந்த நாட்டில் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறாங்க. அது இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இவங்க மேஜராக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னா தேங்காய், கோதுமை, தானியங்கள், கோழி, முட்டை, தீவன பயிர்கள், வாழைப்பழம், இதெல்லாம் இந்த நாட்டில் மேஜராக உற்பத்தி செய்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய காய்கறிகள், பழங்கள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க. இது அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள். ப்ளஸ் அதோடு சேர்த்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மீன் அதிகமாக பிடிச்சி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. கடல் எல்லைகள் இல்லாத பல நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த நாடுகளுக்கு லேண்ட்லாக்டு கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய பல நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த நாட்டுடைய மேஜர் ரெவன்யூ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெட்ரோலியம் தான். இந்த பெட்ரோலியமை மெயின் ரிசோர்ஸாக வச்சு ஒரு சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் அந்த நாட்டில் இருக்குது. அது என்னென்ன இண்டஸ்ட்ரி அப்படின்றத நான் சொல்கிறேன். க்ரூட் ஆயில் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிஃபைனிங், ப்ளஸ் அதோடு சேர்த்து நேச்சுரல் அண்ட் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், சிமெண்ட், காப்பர், ஸ்டீல், கெமிக்கல்ஸ், ஆப்டிக் ஃபைபர், இது எல்லாமே மெயினான இண்டஸ்ட்ரியாக ஓமனில் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள் என்னென்னா ஆப்வியஸாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பெட்ரோலியம், ப்ளஸ் அதோடு சேர்த்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, மெட்டல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பேரிச்சம்பழம் இவங்க நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இதையும் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய எக்ஸ்போர்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தா சைனா, இந்தியா, சவுத் கொரியா. இந்த ப்ளஸ் சைனா ப்ளஸ் சவுத் கொரியா, இந்த 3 நாடுகளும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பார்ட்னராக இருக்காங்க. அவங்களுடைய இம்போர்ட் பார்ட்னர்ஸ் யாருன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இந்தியா, சைனா. நம்மள்ட்ட இருந்தும் சைனாட்ட இருந்தும் அவங்க பொருள் வாங்குறாங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்கிட்டையும் இருந்தும் சவுதி அரேபியாவில் இருந்தும் அவங்க பொருள் வாங்குறாங்க. என்னென்ன பொருள் வாங்குறாங்கன்னா மிஷினரி வாங்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் வாங்குறாங்க, மேனுஃபேக்சர் கூட்ஸ் வாங்குறாங்க. இந்த நாட்டுடைய எக்கானமி இந்த 60s 70s அந்த பீரியட்லாம் எடுத்து வந்த ப்ரைவேட்டைசேஷன் கொள்கையை சார்ந்து இருக்குன்னு சொல்லாங்க. இந்த ப்ரைவேட்டைசேஷன் கொள்கை இந்த நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்டெப் மேலே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் இந்த 90 to 93 பீரியட்ல எடுத்திங்கன்னா மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக எந்த காலகட்டத்தில் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்தார். இதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்டெப் மேலே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நாட்டிலையும் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்ற ஒன்று எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜிடிபி என்னென்னா $110 பில்லியன். 2024 கணக்குப்படி நாமினல் ஜிடிபி $110 பில்லியன். இதோடைய இந்திய ரூபாயில் இதோடைய கணக்கு என்னென்னா ஆவரேஜாக 9 lakh crores, ஒரு அரௌண்டாக ஒரு 9 lakh crores. ப்ளஸ் அதோட சேர்த்து இதோடைய பெர் கேபிட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா $20,631. ஆவரேஜாக நம்மளுடைய இந்திய ரூபாயில் கணக்கு போட்டோம்னா 17 லட்சம், அரௌண்ட் 17 லட்சம் இந்திய ரூபாய். இந்த நாட்டுடைய கரன்சி ஓமானி ரியால் அப்படின்னு சொல்லக்கூடிய கரன்சி.
1970 காலகட்டங்களில் இந்த ஓமனில் ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில் தான் ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. ரொம்பவே நூற்றுக்கணக்கில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓமன் நேஷ்னல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 70s to 80s இந்த 10 வருஷ காலகட்டத்தில் ரொம்பவே வேகமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு காலகட்டத்துக்கு இவங்கள்ட்ட டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுதி அரேபியா அவங்களுடைய டீச்சர்ஸை அந்த பீரியடில் ஓமன் காமிச்சு அங்கே இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் 35 வருஷத்துக்கு அப்புறம் 2006-7 இந்த காலகட்டத்தில் அங்கே இருந்தவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை என்னென்னா 2006-2007 காலகட்டத்தில் 5,60,60,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்கூல்ஸ் 1053 பப்ளிக் ஸ்கூல்ஸ், அது இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல்ஸில் 65,000 பேர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மொத்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை என்னென்னா 2021 கணக்குப்படி 45 லட்சம் பேருங்க. 2021 கணக்குப்படி 45 லட்சம் பேர். அப்போ 2006-7 என்னமோ கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எனக்கு தெரிஞ்சு மேஜராக போய் ஸ்கூலில் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5,60,60,000 பேர் 1053 பப்ளிக் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, 65,000 பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இது வந்துட்டு 2006-7 கணக்கில் அவங்களுடைய கல்வி விகிதம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில் தான் ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது இந்த நாட்டுடைய கவர்மெண்ட் அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். ப்ளஸ் அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 100% ஃப்ரீ எஜுகேஷன். ப்ரைவேட் ஸ்கூல்ஸை சொல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை சொல்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 100% ஃப்ரீ எஜுகேஷன், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக ஃபீஸ் வாங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்தோன்னா 100% ஃப்ரீங்க. ரொம்பவே ஒரு உயர்தரமான மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஹெல்த் கேர் இருக்குது அப்படின்றது, ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.